ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணி ரொம்ப காரசாரமாக செய்ய போகிறேங்க. இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, சிக்கன் பீஸை நல்லா இந்த மாதிரி நான் சின்ன சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 40 வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு 40 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி. இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தான். இந்த வரமிளகாயை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி இதில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதையும் இந்த ப்ராசஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். இது கட் பண்ணி உள்ளே இருக்கிற இது பாருங்கள், இந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த விதையை போட்டிங்கன்னா ஃபுல்லாக காரம் ஏறிடும். அதனால் இந்த மாதிரி விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுக்கிங்க. கொங்கு, ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடில் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த விதையெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு மெயின் வந்து அந்த மிளகாயோடைய மணம்தான், அந்த ஃப்ளேவர் தான் அதில் சிக்கனில் இறங்கும். நமக்கு இந்த விதை தேவையில்லை. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிஸ்ஸர் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கங்க, ஆனால் சேஃபாக இருந்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குங்களா, முழுசாகவும் போடலாம், இல்லை 2ஆக கட் பண்ணியும் போடலாம். நான் வந்து முழுசாக போடுறதுக்கு பதிலாக சின்னதாக கட் பண்ணுறேன். ஏன்னா பையன் வந்து பெருசாக முழுக மாட்டான். அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 3 பீஸை கட், ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே டோட்டலாக இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கலாம். அவ்வளோதான். இப்போது பாத்திரம் வந்து இப்போ சூடாயிடுச்சுன்னா, இன்றைக்கி இதில் வந்து நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ண போகிறோம். கடுகு போட்டு பொரியிட்டோம். சரிங்களா. லைட்டாக தூவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கடுகு அங்கே வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ஆனியனை போட்டுடலாம். ஆனியனை போட்டு வதக்கி விடலாம். இது வந்து பாருங்கள், இந்த வரமிளகாயை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு அடுத்தது லைட்டாக இப்போ நம்ம வெங்காயத்துக்கும் அந்த வெங்காயத்துக்கு அளவாக இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். சிக்கன் போடும்போது அது தனியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற சின்ன வெங்காயத்துக்கு லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக போட்டு வெங்காயத்துக்கு அளவாக, ஏன்னா நம்மளுக்கு அந்த அடி பிடிக்காது. இந்த உப்பு போடுறதுனால என்னென்னா அடி பிடிக்காமல் அது வாட்டுக்கு வேகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டையும் இஞ்சியும் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகா தான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு லெவலாக இருக்குது. அந்த அரோமா வருதுங்க. அந்த அரோமா, அந்த சின்ன வெங்காயத்தோட அரோமா இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சின்ன வெங்காயம். இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் சிக்கனை சேர்க்க போகிறோம். நம்ம இது நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கிறதுனால இது ட்ரையாக இருக்குது. கழுவுன சிக்கன் வந்து ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்கலாம். வாங்க, இது நல்லா கிளறிட்டு நம்ம இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் மீடியமாக வச்சு, அடுப்பை மீடியமாக வச்சு 1/4 மணி நேரம் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா வந்து திறந்து பார்க்கலாம். ஆனால் இடையில ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் திறந்து கிளறி விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிச்சதாம நீங்கள் கிளறி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். நம்ம அப்படியே போட்டது வெங்காயத்துக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கலாம்.
கலருக்கு தான். காஷ்மீரி சில்லி பொடி கொஞ்சம் சேர்த்தியாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, ஸோ இது ஒரு கலரிங் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நேச்சுரலாக இருக்கும். ஓரளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு, ஒரு 50% குக் ஆயிடுச்சு. ஒரு அரை கப்பு தண்ணி இதே லைட்டாக கலரி. ஸோ இது லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம லைட்டாக மூடி வச்சிடலாம். சரிங்களா? கரெக்டாக ஒரு இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே அது குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது குக் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், வந்து பாருங்கள். இப்போ இது நம்மளுடைய சிக்கன் சிந்தாமணி, காரசாரமான சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம இனி அடுத்தது இது சாப்பாட்டை கூட இப்போ நான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். இப்போ அதுவும் குக் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு அரோமா சுடுதுங்க. எக்ஸலண்ட். நல்ல காரம் சாரமாக வேறு லெவலில் இருக்குதுங்க. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.